அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கில் ஜூலை 24ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். சென்னை கிண்டியில் இருக்கிற தொழிலாளர் காலனியில எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிப்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவிக்கு அர்ச்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளிச்சிருந்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல், அதேமுறை ஏமாற்றுதல், கூட்டுச்சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கானது கடந்த 2019ஆம் ஆண்டு காவல்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த உத்தரவை ஏற்று வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி தரப்பில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மா சுப்பிரமணியன் தரப்பில் தன் மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் கோடை விடுமுறை காரணமாக அந்த வழக்கு விசாரணை எடுக்கப்படவில்லை என்பதால் குற்றம் சாட்டு நடைமுறையை தள்ளி வைக்க வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி வழக்கில் எந்தவித கூடுதல் அவகாசமும் வழங்க முடியாது என்று கூறி அடுத்த விசாரணையை உச்சநீதிமன்ற உத்தரவிட்டதை அறிவித்திருக்கிறாங்க. இல்லைன்னா ஜூன் 24ஆம் தேதி மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்று கூறி தற்போதைக்கு அந்த வழக்கை அடுத்த மாதம் ஜூலை 24 ஒத்தி வச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.